கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். இந்த கால நேரத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் 118ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதத்திலே இருபத்தி 22ஆம் வசனமும் 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். வேடி கட்டுகிறவர்களால் ஆகாதம்பி தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் தள்ளப்பட்ட கல் என்று சொல்லும்போது அந்த மூளைக்கல் ஆகாதென்று தள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. காலகட்டத்தில் எல்லா காலம் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அது மூளைக்கு தலைக்கலாக மாற வேண்டிய அவசியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் யாரும் விரும்பவில்லை. எல்லாரும் புறக்கணித்தார்கள், அறிவித்தார்கள். பிரியன் என்று சொல்லி அவரை இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓய்வு நாளில் அதிகமாக அற்புதங்களை செய்தபடினாலே அது தேவனத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொல்லி புறக்கணித்தார்கள். உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, ஆபிரகாமை கண்டாயம் என்று சொல்லி கல்லறியலுக்கு ஆயத்தமாயிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. சாதாரணமாக நினைத்தார்கள், இவன் மரியாதையின் மகன் தானே, இவன் ரட்சன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் இவர்களுடைய சகோதரன் அல்லவா, இவர்கள் சகோதரிகள் நம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி சாதாரணமாகத்தான் எடை போட்டார்கள். ஆனால் அவர் யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களையும் அவரை உத்தமமாக பின்பற்றக்கூடியவர்களையும் இந்த உலகம் புறக்கணிக்கத்தான் செய்யும், வெறுக்கத்தான் செய்யும். காரணம் என்னவென்றால் அவரை முன்னவே சொல்லியிருக்கிறார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள், அது உங்களை பகைப்பதற்கு முன்பாக என்னை பகைத்தது என்று சொல்லி சொல்லியிருக்க காட்ட பாய்க்கிறோம். அப்போ உலக சிலையும் தேவனுக்கு உருவமான பகை என்று சொல்லி பாய்க்கிறோம். பகைக்கிறதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஆனாலும் தேவன் தெரிந்து கொள்கிற ஒரு பாத்திரம் எப்படி இருக்கும் என்றால், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் அவர் தெரிந்து கொள்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிற காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனுஷன் தெரிந்து கொள்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும், தேவன் தெரிந்து கொள்கிற காரியம் வித்தியாசமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஆனால் ஆகாதென்று தள்ளப்பட்ட எல்லாராலும் ஒதுக்கி தரப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த நிலைமைக்கு இந்த அனுபவத்தை சொல்கிற காட்ட பார்க்கிறோம். மூளைக்கு தலைக்கல் என்று சொல்லும்போது அந்த பார்க்கும்போது யோசித்து கூட சகோதரர்கள் புறக்கணித்தார்கள். அவன் யோசிப்புடைய காரியங்களை பார்க்கும்போது குழியிலே போடப்பட்டான். அங்கே அங்கி கலட்டப்பட்டு அது தாப்பனாரத்தில் கொண்டு போய் இறந்து போன மதுரை ஒரு காரியத்தை ஜோடித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் இடத்துல விட்டு போட்டார்கள். போத்திபார் அரண்மனையிலே அடிமை வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் என்பதாக சிறைச்சாலைக்கு நியாயம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு அநியாயமாக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது.
இப்படிப்பட்ட பல பாடுகள் உபத்திரங்கள் அவன் பிராணன் இருந்திலே அடைபட்டிருந்தது என்று சொல்லப்பட்டு காட்டப்படுகிறோம். வசனம் அவனை புடமிட்டது. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த ஒரு காட்சி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மோசையினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்ல அரண்மனை வாழ்க்கை, நல்ல சுகமான வாழ்க்கை, 40 வருஷம் சுகமாக சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலையிலே அவனுடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு ஒருவனை வெட்டி காரி பண்ண கருத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தந்த ஜனங்கள் அவன் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள் சொல்லி ஆசைப்பட்டான். அடுத்த நாள் 2 எபிரேயர்கள் சண்டை போடும்போது, நீங்க சகோதரர்கள் நீங்கள் சண்டை போடக்கூடாது இல்லவான்னு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தும் போது, எங்கள் மேல் நியாயாதிபதியாக வைத்தவன் யார் என்று சொல்லி அநியாயம் செய்வன் அவனை தள்ளி, நேற்று அந்த எல்கியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போல நினைக்கிறாங்க சொல்லி அவனை தள்ளுகிறாக ஒரு காட்டப்படுகிறான். இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே கடைசியாக அவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக அவன் தேர்ந்தெடுக்கிற காட்ட பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது அதன் ஜனங்கள் தள்ளுகிறது மட்டுமல்ல, புறக்கணிக்கிறது மட்டுமல்ல, உட்கரிக்கிற ஒரு காட்ட பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், டோன்ட் க்ரோ when you win, don't cry when you lose என்று சொல்வார்கள். வெற்றி பெறும்போது கொக்கரிக்காதே, சோர்ந்து போகும்போது தளர்ந்து விடாதே என்பதற்கு அர்த்தமாக அந்த பழமொழி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லா சூழ்நிலையும் எல்லா மனுஷனுக்கும் வரதான் செய்யும். பிற்பட்ட சூழ்நிலையிலும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது ஒரு விசேஷமான மனுஷராக நாம் மாற முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது அவரை புறக்கணித்தார்கள், அவர்களை வெறுத்தார்கள், மகன் தண்டனை வழங்க விட்டது, சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் பிசாசின் கொட்டம், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் வாய்த்து விட்டேன்னு சொல்லி ஜனங்கள் புறக்கணித்த காட்டப்படுகிறோம். மற்றவர்களை ரசித்தார், தன்னைத்தான் ரசித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொல்லி அவரை வெறுத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த வருஷ பிரதான ஆசாரியன் தீர்க்கதரிசனமாக எல்லா மனுஷருக்காகவும் ஒரு மனுஷன் மறிக்கிறது நல்லதுன்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்கிறோம். அதையெல்லாம் நடந்த பின்பு 3 நாள் அவன் அந்த பிசாசின் காரியங்களை ஜெயிக்கும்படியாக பாதாளத்தில் இறங்கி மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை அவன் கையிலிருந்து பிடுங்கிற ஒரு காட்சை பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். 1 நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் 3 நாள் என்று சொல்லும்போது 3000 வருஷங்கள் அணிவிக்க வேண்டிய கஷ்டத்தை 3 நாளில் அவர் பாதாளத்தில் இறங்கி பிசாசோடு போராடுகிற ஒரு காட்சை பார்க்கிறோம். போராடி ஜெயித்து வெற்றி வீரனாக அவர் உயிர் தருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்படி சூழ்நிலையிலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் மூளைக்கு தலைக்கலாக மாறுகிற ஒரு காட்சை பார்க்கிறோம். எபிரேயரிலே கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 20-21 பார்க்கும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் மீண்டும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி
பார்க்கிறோம். அப்படியானால் அவரோடு நமக்கு சம்பந்தம் இருக்கிறபடினாலே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. காரணம் என்றால் அவரை புறக்கணித்தது போல இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கத்தான் செய்யும், வெறுக்கத்தான் செய்யும். ஆகவே சோர்ந்து விடக்கூடாது. ஆக என்று தள்ளப்பட்ட உனக்கு தலைக்கலானது போல நாமும் இதுவாக இணைக்கப்பட்டு ஆலயமாக எழும்பும்போது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லும்போது, இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணும்போது அது மிகவும் மகிமை பொங்கிய ஆலயமாக காணப்படுகிற கட்டப்படுகிறோம். ஆனால் கையினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ண மாட்டார் என்று சொல்லி சொன்ன போதிலும் கூட நம்முடைய இருதயம் அவருக்கு வந்ததாக காணப்படும் போது, தேடுதல் திருப்திகள் நீக்கப்பட்டு செம்மையான இதயமாக மாறும்போது அந்த இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிற ஒரு காட்டப்படுகிறோம். அவர் வாசம் பண்ணும்போது அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் மிகவும் மேன்மை உள்ளதாக மாறுகிற காட்டப்படுகிறோம். அது மட்டுமல்ல, நான் ஒரு வெளியேறப்பட்ட மனுஷனாக மாறுகிற காட்டப்படுகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காட்டை காணும் செய்வான், இதை விட பெரியாத்தையும் செய்வான் சொல்லி காட்டப்படுகிறோம். அப்படியானால் நாம் பெரியார்களை எதிர்பார்க்கும் போது, பெரியாரை காரியங்களை செய்ய ஆசைப்படும் போது நம் மூலமாக என்னென்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்களை அவர் செய்கிற காட்டப்படுகிறோம். கர்த்தரினைக்காய் ஆலோசனை முடிப்பாற்றில் எழுதப்பட்ட வார்த்தை முடி நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் சாதாரணமான ஒரு காரியமாக இருக்காது. அது மட்டுமல்ல, அது மிகவும் விசேஷமான ஒரு காரியமாக இருக்கும்போது அந்த காரியத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்க முடியும். காரணம் என்னவென்றால், இவனுக்கு இந்த அதிகாரங்கள்லாம் எப்படி வந்தது, இவன் கட்சிந்தானே என்று சொல்லி அவரை புறக்கணிப்பது போல நம்மளையும் வெறுக்கத்தான் செய்வார்கள். இவன் பேசுவதினாலே பிசாசுகளை விரட்டுகிறான் என்று அவரை ஆரம்பித்தார்கள். ஆகாது என்று தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகக்கூடாது. ஏசாயாவில் 28வது அதிகாரத்திலே வசனம் உண்டு. 16-17 அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விரையப்பட்டதும் சில அஸ்திவாரமுடையமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் சதரான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கினூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலக்கல்லை எழுதி கொண்டு போகும். மோசமான சூழ்நிலைகள் இதெல்லாம் அழிக்கப்படுகிறது காட்டப்படுகிறது. ஆனால் அது திட அஸ்திபாரமாக மூளைக்கல்லாக அது வெளியேறப்பட்டதாக பட்சிக்கப்பட்ட ஒரு கல்லாக காணப்படுகிறது காட்டப்படுகிறோம். ஒரு சீயோனில் செல்லும்போது தேவன் வாசமணிகிற இடம் ஒரு விசேஷமான இடமாக காணப்படுகிறது. அதுபோல சீயோனை நாடி வாழ்கிற ஜனங்கள் சீயோனுக்கு ஆயத்தமாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மிகவும் விசேஷமானவர்களாக மாறுவார்கள். ஒரு நாள்ல அதுக்கு வேல்யூ இந்த உலகத்தை யாருமே வைக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய மைமையான ராஜ்யத்துக்காக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது நாம் வெளியேறப்பட்டவர்களாக மாற முடியும். ஆகவே இந்த உலகத்திலே நாம் எப்படி எடை போடப்பட்டாலும் கூட சோர்ந்து போகக்கூடாது, கலந்து போகக்கூடாது, நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. எல்லாவற்றிலும் விசுவாசத்தை உறுதியாக இருந்து தைரியமாக எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆசையாக தொடர வேண்டும். அவரை தொடர்வதை விட, அவரை பின்பற்றுவதை விட மேல சாக்கியம் இந்த உலகத்தில் இல்லை. அவை ஆகாத என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு கல்லைக்கான ஆய்ச்சி என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைப்படி நம்மையும் கூட ஆண்டு அவர் சான்றியை கொண்டு வருகிற காட்டுப்படுகிறோம். அவரை போல மாற்றுகிற ஒரு காரியம்
அவரை போல பரிசுத்தம், அவரை போல சிந்தனைகள், அவரை போல எண்ணங்கள், அவரை போல செயல்கள் எல்லாம் அதை போல பேசுகிற காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரை உருவாக்கி நம்மை ஆசிரியர். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பாராதபடி நாம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்செயல்களில் பின்பற்றி வரும்போது நம்மையும் ஆண்டு ஆசிரியர் தேவனாயிருக்கிறார். அதை குறிப்பிட்ட கிருபைகளை தேவன் நம்மை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.